அண்ணா எவ்வளோண்ணா? 100 ரூபா ஆச்சு தம்பி. 100 ரூபாயா? சொல்லியா மாப்பிள்ள, உனக்கு ஒரு ஸ்கேனர் அனுப்பியிருக்கேன், அதுக்கு ஒரு 100 ரூபா அனுப்பிவிடியா? ஏயா என்ன ஆச்சு? ஏய் அனுப்பிச்சுடியா, அப்புறம் சொல்கிறேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. அண்ணா வந்துருச்சா அண்ணா? வந்துருச்சு. சந்தோஷம். ஜலதோஷம் சொல்லமா, சந்தோஷம் தான் சொன்னேன். எதுக்கு? எனக்கு யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்றது பிடிக்காது. நீயும் சாப்பிட்டல, அதுக்கு தான். சரி, ஐஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அதான் 2 ஐஸ் சாப்பிட்டல்ல, அப்புறம் என்ன பாக்குற? சும்மா பார்த்தம்மா. நீ சாப்பிட்டு சாப்பிட்டு. சொல்லு மீனாட்சி. ரம்யா, ரூம் கேட்டிருந்தேனே, கேட்டு சொல்றேன்னு சொன்னேன், என்னாச்சு? ஆமா, நீ சொல்லிருந்த. நானும் கேட்டேன். எங்க ஹாஸ்டல்ல எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு. இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன், அவங்க நாளைக்கு சொல்றதா சொல்லிருக்காங்க. என்னடி இப்படி சொல்ற? நான் ஒன்னதான் நம்பியிருந்தேன். உன் நிலைமை எனக்கு புரியுதுடி. நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நைட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண இடம் கிடைச்சா கூட பரவாயில்ல. சாரிடி. ஹாஸ்டல் கேட்டை வேற 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியிலயும் போக முடியாது. இல்லனா நான் வெளியில வந்து உன்னை எப்படியாச்சும் ரூம்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலடி. சரி விடு, இதுக்கு நீயே ஃபீல் பண்ற, நான் பாத்துக்கிறேன், விடு. ஓகேடி, டேக் கேர். ஏய் மீனாட்சி இரு. ஏய் சும்மா என்னத்தையாச்சும் சொல்லாத, நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளு, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்ப. என்ன சொல்ற? இப்பதான் போலீஸ் ஜீப்பு அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு. போலீஸ் ஜீப் போனா அதுக்கு என்ன? நான் என்ன திருடிட்ட போறேன்? நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. அவங்க உன்னை இப்படி பேக்கோட தனியா பார்த்தா உன்னை கூப்பிட்டு நீ யாரு, எங்க இருந்து வர, ஏன் தனியா போறேன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. கேட்கட்டும், கேட்டா சொல்லிக்க போறேன். என்ன சொல்லுவ? வயசு புள்ள ஏன் தனியா நடந்து போற, வீட்டுல எதுவும் கோச் 20 கேட்டா என்ன பண்ணுவ? வீடு இல்லைன்னு சொல்லுவேன். போலீஸே நீ தப்பா எதுவும் முடிவெடுக்க போறியான்னு கேட்கும். அப்ப என்ன செய்வ? நல்ல ஜோடி பொருத்தம். தேங்க்ஸ் சார். பாக்குறவங்களாம் ஊர்ல தான் சொல்றாங்க, இல்ல மீனாட்சி? சார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். 2 பேரும் பார்த்து பத்திரமா போய் சேருங்க. யோ வாங்கிய போலாம். உன்னை யார் இப்படி சொல்ல சொன்னா? வீட்டுக்கு போறோம் தானே சொன்னேன், அதுல என்ன தப்பு?
அது இல்ல, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு போகணும்னு சொன்னேன். எனக்கு வர கோவத்துக்கு நீ வேணும் தானே என்ன உன் பொண்டாட்டின்னு சொன்ன. அப்படிலாம் இல்லை, அவங்க நம்புற மாதிரி ஒரு பொய் சொல்லணும்ல, அதான் அப்படி சொன்னேன். நம்ம 2 பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி நம்புற மாதிரி இருக்கு. அதான் ஜோடி பொருத்தம் பிரமாதம்னு போலீஸ் சொல்லிட்டு போயிட்டார்ல. எனக்கு அதை கேட்கும் போது அப்படியே காதுல ஊசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு வெறுப்பாகணும் தான் இப்படி பண்றல்ல. ஹலோ இங்காரு மீனாட்சி, நீ வெறுப்பாகணும்னு நான் சொல்லல. அவங்களுக்கு டவுட் வந்தா நான் சொன்ன மாதிரி உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரி, இப்போ சொன்னதுனால என்ன நஷ்டமாயிடுச்சு? என் மனசு கஷ்டமாயிடுச்சு. நெருப்புன்னு சொன்னா சுட போகுதான். நான் பொண்டாட்டின்னு சொன்னா நீ என் பொண்டாட்டி ஆடிவியா? நல்லதுக்காக ஒரு பொய் சொல்லலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. மதினி, சொல்லுங்க மதினி. ஜீவா, மீனாட்சி எங்க இருக்கா? கூட தான் மதினி இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க. சரி, அவ எங்க தங்க போறா? அதான் பார்த்துட்டு இருக்கோம் மதினி, நீங்க அதை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க, ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுவோம். நான் அவளுக்கு ஃபோன் பண்ண, பிஸியாவே இருந்தது. ஆமா, அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் ரூம் கேட்டுட்டு இருந்தா. என்னால இந்த சமயத்துல கூட அவளுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மதினி, நான் பாத்துக்கிறேன். சரி, அவ நல்லா இருக்கால? இப்ப என்ன, அவளை பார்க்கணும் அவ்வளவுதானே. இருங்க, வீடியோ கால் பண்றேன். என்ன தெரியுதா? ஐயா ஜீவா, மீனாட்சி எப்படியா இருக்கா? நீங்களே பாருங்க. ஜீவா, அவ ஏதாவது சாப்பிட்டாலே இல்லையா? டீ குடிச்சிட்டு இருக்கா. ஜீவா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி குடியா? கேட்டமா, டீ மட்டும் போதும்னு சொல்லிட்டா. மதினி, அழாதீங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நல்ல சேஃபான இடத்த பார்த்து செட்டில் பண்ணிட்டு தான் வருவேன். அது வரைக்கும் கூடவே தான் இருப்பேன். சரி ஜீவா,